இந்த 23வது கேள்வி அது செய்யறதுக்கு முதல்ல உங்களுக்கு இணைகரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு இணைகரம் கொண்டு வழங்கி இந்த பண்புகளை பாடமாக்குனேன். இணைகரம் சார்ந்த பண்புகளை இதில் போடுவேன். சரி, ஒரு இணைகரம் படத்தை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இணைகரத்தின் எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும், சமனும் சமாந்தரங்கிறத போடுங்க. அப்ப இது சில நிறுவல் செய்யறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நாட்பக்கள் இணைகரமாக காட்டணும்னா ஒரு சோடி பக்கம் சமனும் சமாந்தரம்னு காட்டினீங்கனாலே அது ஒரு இணைகரம் சொல்லலாம். அதே மாதிரி எதிர்கோணங்கள் சமன், இது இதுக்கு சமன், இந்த கோணம் இதுக்கு சமன். அதே மாதிரி மூளை விட்டத்துல இணைச்சோம்னா பரப்பு இரு சம கூறிடப்படும். அதே மாதிரி இந்த மூளை விட்ட இணைச்சாலும் நமக்கு இன்னும் அடுத்த 2 கோணம் கிடைக்கும். அடுத்த விஷயம், மூளை விட்டங்களை இணைச்சா அது ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். இந்த பண்புகள் தெரிஞ்சாலே நம்ம இந்த இணைகரம் சார்ந்த கேள்விகள் சேர்ந்து ஈஸியா இருக்கும். சரி, இங்க இந்த இதுகள் சரிப்பில்லையான்னு போட சொல்றாங்க. இப்ப முதல் பாருங்க, இது 30 தந்திருக்கு. இது 30னா நமக்கு தெரியும் இணைகரத்தின் பண்புப்படி இதெல்லாம் சமாந்தரம். சரி, அப்ப இது 30, 90னா இது 60ங்கிறத எழுதலாம். இது 60னா இதுவும் 60. இப்படி படத்துல தேவையான விடயங்களை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஈஸியா இருக்கும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண. அப்ப பாருங்க, டிஏபிங்கிறது இந்த கோணம் பிசிஇக்கு சமம். பிசிங்கிறது 30 பாய், இது 60 பாய். அப்ப இது பிழை. சரி, ஏடிசி 120. நம்ம ஏடிசினா இந்த கோணம் 120ன்னு சொல்றாங்க. அவனுக்கு விளங்கணும் இது சமாந்திரம்னா இது நேய கோணப்படி 180 கூட்டுத்தொகை. இது 60னா இது 120ங்கிறது கிடைக்கும். அப்ப இது சரி. அடுத்தது டிசிபிங்கிறது இந்த கோணம், பிசிங்கிறது இந்த கோணம் 90 குறிக்குது, அது 30 குறிக்குது. அப்ப கழிக்க 60 வரும். அப்ப இது டிசிபியும் 60 தானே. டிசிபிங்கிற இந்த கோணம் இதுல இருந்து இதை கழிக்கிறதுக்கு சமன், அதுவும் 60. ஆகவே இது சரி. அப்ப இந்த முதலாவது பிழை, மற்ற ரெண்டும் சரி. சரி, சில நேரம் இந்த சரி பிழை போடுறதுக்கு கேள்வி ஒன்று வரலாம். சரி, வந்தது இப்ப இது இல்லாம காரணி வேற டைப்னு இந்த டைப்ல காரணிப்படுத்த. அப்ப இந்த முறை சில நேரங்களை தீர்க்கிறதுக்கு வரலாம். இப்படி கணக்கு போட்டு தீர்க்கிறதுக்கு வரலாம். அப்படி வந்தா நமக்கு செய்ய தெரியணும். அதுக்கு இந்த ஐடியா ஞாபகம் இருக்கணும். ஏ வர்க்கம் பி வர்க்கம்னா இதை காரணிப்படுத்துற மெத்தட். நீங்க வர்க்கங்கள் அழிச்சுன்னா நமக்கு கிடைக்கிற கோவை ஏ சய பி. அப்ப மற்ற கோவை ஏ சக பின்னு எழுதிருங்க. இதை இந்த காரணிப்படுத்துற முறை. அப்ப நம்ம யோசிக்கணும், 8 வர்க்கமா எழுத ஏழுமா. அப்ப எதை வர்க்கமா எழுத இயலும்? சதுரன்களை. சதுரன்கிறது இப்ப 5 சதுரம்னா 5 25. அப்ப 5 வர்க்கம். இப்ப பாருங்க, அந்த 25 தான் 5 வர்க்கமா எழுதலாம். அப்ப 8ங்கிறது அப்படி பெருக்கம் வராது. அப்ப 32ம் வராது. அப்படி வராத சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிடணும்னா, 2 இடத்துலயும் பொதுவா இருக்கிறத வெளியில எடுத்துடும். அப்ப 8 பொதுவா இருக்கு. 32ல 8 4 முறைன்னு தெரியும், சமன் 0. இப்ப இந்த 8 என்ன செஞ்சிடலாம்னா நம்ம இதுக்கு பிரிச்சு கொள்ளலாம். சரி, 8 இப்படி 2 பக்கமும் 8ஆல பிரிச்சுன்னா இது கட் பண்ணலாம், இங்க 0 ஆயிரும். அப்ப இந்த 4 நம்ம மாத்திக்கொள்ளலாம், 2 வர்க்கம் இந்த ஃபார்மட்க்கு மாத்திக்கொண்டோம். அப்ப அந்த டைப்ல இருந்தா பாருங்க, எக்ஸக 2 ஒரு கோவை, எக்ஸய 2 ஒரு கோவனை இப்படி எடுத்துக்கொள்வோம். அப்ப இதுக்கு பிறகு எக்ஸக 2 சமன் 0 அல்லது எக்ஸய 2 சமன் 0ன்னு மாத்துவோம். அப்ப சக 2 சய 2 அல்லது சக 2, இப்படி 2 ஆன்சர் எடுத்து காட்டணும். சரி, இப்ப இதை இந்த முறையில தான் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. நீ இப்படி கூட செய்து கொள்ளலாம். இந்த டைப்பும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப தீர்க்கத்தானே போறோம். சய 32 அங்க போனா சக 32, 8x வர்க்கம் 32. இப்ப 8ஆல பிரிக்கலாம். 32 8ஆல பிரிச்சா 4ன்னு வரும் ஆன்சர். எக்ஸ் வர்க்கம் சமன் 4. அப்ப வர்க்கம் அங்கே போனா வர்க்கம் மூலம் எடுக்கும் போது கட்டாயம் இதை மறக்காம போட்டுறணும், சகவோ சய. அவன் சகவோ சய கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். இதன் பெருமானம் பாத்தீங்கன்னா 2ன்னு வரும். அப்ப நமக்கு 2 ஆன்சர். இது தனித்தனியா எழுதிருக்கோம், அங்க சேர்த்து சகவோ சய 2ன்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து சக 2ம் இருக்கு, சய 2ம் இருக்கு. சரிதான், அந்த டைப்லையும் செய்து கொள்ளலாம், அல்லது இப்படி காரணி அறிவை யோசித்து இந்த மாதிரியும் செய்து காட்டலாம். 2மே சரிதான். சரி,
பாருங்க அடுத்த கேள்வி வந்து இந்த 25வது கேள்வி. இதுல பெரும்பாலும் உங்களுக்கு ஒழுக்கு சார்ந்த கேள்விகள் வரும். அப்போ ஒழுக்கு அப்படின்னா நீங்க மெயினா படிச்சு வச்சுக்கொள்ளணும். அடிப்படை ஒழுக்குகள்னு சொல்லி இந்த 4 விடயங்கள், அடிப்படை ஒழுக்குகள் 4 இருக்கு. அப்ப இந்த அடிப்படை ஒழுக்குகள் 4 ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய முறை. ஒரு புள்ளி அப்படின்னா வட்டம் கீறணும். ஒரு புள்ளினா உதாரணத்துக்கு ஏல இருந்து 5 மீட்டர் தூரம்னா சும்மா ஒரு வட்டத்தை வரையும். சரி, அரை எடுத்து. 2 புள்ளி அப்படின்னா செங்குத்து இருகுறாக்கி. இப்ப A, C அப்படின்னா இதுக்கான செங்குத்து இருகுறாக்கிய வரையணும். ஒரு கோடுனா அப்போ ஏபிங்கிற கோடுன்னு சொன்னா அதுக்கான சமாந்திர கோடு. ஏபிக்கு சமாந்திரமா பிலனா ஏபிக்கு சமதூரத்துல பி அசைகிற புள்ளிய பில வரையினா ஏபிக்கு சமாந்திரமா ஒரு கோடை பில வரைவோம். சரி, 2 கோடு அப்படின்னா கோண இரு சமக்கூறாக்கி வரையணும். இப்ப ஏபி ஏசின்னு சொன்னா 2 இடைப்பட்ட கோணத்தை இருகூறிடணும். இதுதான் அடிப்படை ஒழுக்கல். பார்ட் 2க்கும் சரி. அப்ப இதுல பாருங்க சொல்லியிருக்காங்க, தரப்பட்டுள்ள படத்தில் ஏசிபி வந்து 30 பாகை. ஏசி ஒரு வட்டத்தின் விட்டமும். இப்ப ஏசி வந்து ஒரு வட்டத்தின் என்னவா விட்டமும் பி வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளி. அப்படின்னா பரிதியில இருக்க ஒரு புள்ளி. இது வந்து பரிதியில இருக்க ஒரு புள்ளி. சரி, அடுத்து கோடுகள் ஏபி ஏசி. அப்ப ஏபி ஏசினா 2 கோடு. அப்ப 2 கோடுனா 2 கோட்டுக்கு இடைப்பட்ட அந்த கோணத்தை என்ன செய்யணும்னா கோணத்தை இருகூறிடணும். சில நேரம் பருமட்டாம வரையலாம். நீங்க என்ன கவராயம் வச்சு வரைஞ்சி காட்டலாம். அப்ப இங்க வச்சு இங்கே ஒரு வில்லும், இதுல வச்சு இதுல ஒரு வில்லும் வரைஞ்சி இதை 2ஆ பிரிப்போம். பிரிக்கும் போது இந்த இடத்துல வெட்டுப்படுது. அந்த புள்ளியை டின்னு குறிச்சிட்டு BAD பருமன், இந்த பருமன் கேட்கிறாங்க. அப்ப இது உங்களுக்கு விளங்கணும். இங்க இதுல ஒரு தரவு இருக்கு. நம்ம பாருங்க, ஏசி விட்டம், பி வட்டத்தின் மீதுல ஒரு புள்ளி. அப்படிங்கிற இது வந்து நமக்கு விளங்கணும். இது விட்டத்தின் முனைகள் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் 90. அதாவது இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படிங்கிற தேற்றத்தை யூஸ் பண்ண வரும். எனக்கு போன முறையும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். தொடலி சார்ந்த விஷயத்தை யூஸ் பண்ணி செய்ய வந்துச்சு இந்த ஒழுக்குகளுக்குள்ள. சரி, அப்ப இப்படி போட்ட பிறகு இந்த கோணங்கிறத நம்ம காணலாம். இது 90, இது 30னா மிச்சம் 60 2ஆ பிரியுது. அப்ப 30 பிரிச்சு கொள்ளலாம். அந்த கேட்ட கேள்வி BADங்கிறது 30 பாகை. சரி, இந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். சில தேற்றங்களும் வட்டம் சார்ந்த தேற்றங்களும் நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். கட்டாயம் தேவைப்படும். ரைட், அடுத்த கேள்வியும் பாருங்க.